கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் குரு ஜாயின் பண்ணுறார். லெட்ஸ் வெல்கம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வாரம் சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு குருஜி கூட நடக்கக்கூடிய அந்த வெபினாரில் ஒரு ஷேரை எப்போ விற்கணும், அதாவது வாங்குறதை பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம். ஆனால் எக்ஸிட் ஆகிறதுங்கிறது எப்போ, எந்த பாயிண்டில் எக்ஸிட் ஆகணுங்கிறதுக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த வெபினாரில் ஜாயின் பண்ணிங்கன்னா. அண்ட் ஆல்சோ கூகுள் ஷீட் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்மால் டெமோ செஷனும் அதில் இருக்கும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிடுச்சு. அதாவது 3.65 இருந்தது ஆகஸ்ட்டில், இப்போ வந்து 5.49 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக இன்ஃப்ளேஷனை நினச்சாலே கண்ணீர் தான் வருது. ஓகே, என்னன்னு தெரியுதா? ஏன்ட்டு வெங்காயம் விலை ஏறிச்சுங்கிறீங்களா? ஆக்சுவலாக அது வந்து மாற்றியில் ஒர்க் ஆகணும். இன்ஃப்ளேஷன் நினச்சா கண்ணீர் வரக்கூடாது. வெங்காயம் விலை ஏறும்போது வெங்காயத்தை நிறைய பேர் கம்மியாக தானே வாங்குவாங்க, அப்போ கண்ணீர் வரக்கூடாதுல்ல. உரிக்கிறதுக்கு முன்னாடியே கண்ணீர் வருதுங்கிறீங்க. சரி, ஒத்துக்கிறேன். நீங்கள் தான் போய் நேற்று தக்காளி வாங்கினீங்க போல இருக்குது மார்க்கெட்டில். ஆமாம், தக்காளி விலையெல்லாம் பயங்கரமாக ஏறிடுச்சு. காலைல ஒருத்தர்கிட்ட கேட்டால் 250 ரூபா அங்கே ஒரு கிலோ தக்காளி கிடைக்க மாட்டேங்குங்க அப்படின்னாரு. வாங்கிட்டு வந்து விற்கிறதுக்கு. பட் உண்மையை சொன்னாரா பொய்ய சொன்னார்னு தெரில. ஆனால் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, வெஜிடபிள் இன்ஃப்ளேஷன் தான் ரொம்ப ஹையாக இருக்குது, எஸ்பெஷலி இந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ. உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, அந்த எனக்கு வந்தால் ரத்தம் அப்படின்னு அவங்க சொல்லலை. இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க. 36% வெஜிடபிள் இன்ஃப்ளேஷன் இருக்குப்பா அப்படின்னா. ஓவரால் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 9.2, ரொம்ப ஹை லெவல். ஸோ அதனால விலை ஏறிடுச்சு. இது வந்து பார்ட்லி இதனால் சொன்னால் கூட இன்னொரு காரணமும் சொல்லி ஆகணும், பேஸ் எஃபெக்ட். எப்போதுமே லாஸ்ட் இயர் இதே மந்த்தை வச்சு தானே கம்பேர் பண்ணுவோம். ஆமாம், அதில் ரொம்ப ஹையாக இருந்தனால இது இன்னும் ஷூட் அப் ஆகி காமிக்குது. ஸோ அதனால் வந்து பட் ஆனால் பொதுவாக இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி ஹை. இது ஒரு காரணம்னு சொல்லலாம். ஆர்பிஐ வந்து ஏன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்றலை அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் இவங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அதையும் ஒத்துக்கணும் இந்த டைமில் நம்ம. ஏன்னா எது கண்ட்ரோல் பண்ணுவோம், மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஆனால் இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணி டேக்கிள் பண்ண போகிறாங்க? பெட்ரோலியம் விலை ஏறிச்சு, அதெல்லாம் தக்காளி விலையும் ஆனியன் விலையும் ஏறி போச்சுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ எனியோ, அண்ட் இப்போ வந்து ஒன்மோர் டைமென்ஷன் இதுக்குள்ளே பார்த்தி ஆகணும் நம்ம. நார்மலாக என்ன சொல்லுவோம், கிராமத்தில் இருக்க விலைக்கும் நகரத்தில் இருக்க விலைக்கும் மாறுபட்டு இருக்கும் இன்ஃப்ளேஷன் அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கோட இன்ஃப்ளேஷனோ உங்களுக்கு இருக்க இன்ஃப்ளேஷனோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட்டாக அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத கூட அடிக்கடி சொல்லுவோம். இன்னொரு டைமென்ஷனும் இதில் இருக்குது. என்ன அப்படின்னா, இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் என்ன சிபிஐயில், அண்டு டொமஸ்டிக் ஃபேக்டர்னால அது எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் நம்ம. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா 3.5% வந்து இன்ஃப்ளேஷன் இருந்தது. அதில் வந்து 0.2% தான், there is 2 basis point தான் இம்போர்ட்டட் ஐட்டம்னால வர இன்ஃப்ளேஷன் அதில் இருந்தது. ஆனால் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இப்போ 0.5 வரைக்கும் ஆகிடுச்சு. there is இந்த 5.4 வந்து நியர்லி 0.5%, that is 5 basis point வந்து இந்த இம்போர்ட்டட் ஐட்டம்னால வர இன்ஃப்ளேஷன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ஸோ இதுவும் ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். இம்போர்ட்டட் வந்து நியர்லி 36.7% இருக்குது பேஸ்கெட்டில், சிபிஐ பேஸ்கெட்டில். அப்போ பாருங்கள், அப்போ வந்து அது வெளிநாட்டில் ப்ரைஸ் ஏறிச்சினாலோ இல்லாட்ட நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வீக்கன் ஆனாலோ இந்த ப்ரைஸ் ஏறும். ஓகே, ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து $83.5 தான் இருந்தது, மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த லெவலில். ஆனால் இப்போ ஸ்லோவாக வந்து இந்த ஒரு 2 மாதமாக பார்த்தீங்கன்னா டச்ட் ஆல்மோஸ்ட் 84, இப்போ 84 கிராஸ் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்தியாவில் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து இந்த ப்ரைஸை மெயின்டைன்டு. ஆக்சுவலாக வந்து இந்த இந்தியாவோட ஃபாரின் இது வந்து இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பை 4.7% வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு 6 months வந்து 84.5 டச் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது.
ஓகே. ஆனால் ஒரு குட் நியூஸ் என்னென்னா அந்த ஆயில் வந்து 80க்கு மேலே கிராஸ் ஆகலை, இன்றைக்கி கூட குறைஞ்சிருக்கு, ஒரு 74 அது மாதிரி தான் இருக்குது. அதனால அந்த ரா மெட்டீரியல் ப்ரைஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு. மேபி அவர் எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. பட் ஆனால் நார்மலாக வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை கூட ஆர்பிஐ யூஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து ஒரு வெயிட்டேஜ் வந்து நிலை 36.7% வரைக்கும் நான் சொன்னேன் நான். அதனால அந்த இம்போர்ட்டட் ஐட்டமோட ப்ரைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாருங்கள், நம்ம ருப்பியோட கம்பேர் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, டாலர் எப்படி இருக்குன்னு பார்க்குறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஆனால் அது டிப்ரிஷியேட் ஆகும் போல இருக்குது ஃபர்தராக. அதனால் அது இன்ஃப்ளேஷன் லெவல் வந்து அவ்வளோ ஈஸியாக இந்த ஆர்பிஐ வச்ச டார்கெட் இருக்குது பாருங்கள், அந்த லெஸ் தென் 4% அப்படியே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன் போக போக. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்த ஒரு 1 or 2 months வரைக்கும் குறையிறதுக்கும் சான்சஸ் இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம. ஓகே. இல்லாட்ட வந்து பெட்ரோல் ப்ரைஸஸில் சிக்னிஃபிகண்ட்டாக குறையணும், அப்போ தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ சிபிஐன்னு வரும்பொழுது என்னென்ன இம்போர்ட்டட் ஐட்டம் இன்க்ளூட் ஆகுது? மேஜராக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பெட்ரோலியம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த கோல்டு, சில்வர் வந்து ஈவன் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனும் இருக்குது. வேறு கோல்டு நம்ம நிறைய வாங்குகிறோம். அண்டு தி எலக்ட்ரானிக் கம்பனன்ட்ஸ், அப்புறம் டெக்ஸ்டைல், நம்ம கூட டெக்ஸ்டைல் இம்போர்ட், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் நிறைய இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. நியர்லி இதோட வெயிட்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி 36.7% இம்பேக்ட் இருக்குது, வெயிட்டேஜ் இருக்குது இன் சிபிஐ. அதனால் இந்த ப்ரைஸ்லாம் விலை ஏறிச்சினாலோ இல்லாட்டா நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து டிப்ரிஷியேட் ஆனாலோ தென் இந்த இதனால் வந்து சிபிஐ வந்து ஈவன் ஹையர் லெவலில் தான் இருக்கும். அடுத்து நம்ம பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ரிசல்ட் பார்க்க போகிறோம். ரைட். 42% இயர் growth இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட்டில். ரைட். ஸோ எப்படி பார்க்குறீங்க மகாராஷ்டிரா ரிசல்ட்டை? அவங்களோட எவ்ரி மெட்ரிக், இதர் டெபாசிட்டாக இருக்கட்டும், அட்வான்ஸாக இருக்கட்டும், இந்த ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், உங்கள் ஜிஎன்பிஏ, என்என்பிஏ, யூ நேம் எனிதிங், எல்லா இதுலேயும் பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் டெபாசிட் வந்து 15% க்ரோ ஆயிருக்கு, அண்ட் அட்வான்சஸ் நியர்லி அபவுட் 19% வரைக்கும் க்ரோ ஆயிருக்கு. ஸோ அண்ட் டெஃபினட்டாக வந்து இவங்க வந்து ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷனில் அது வெளியே வந்துட்டாங்க. அண்டு வந்து ஃபினாமினலாக பர்ஃபார்ம் பண்ணுற பேங்க் இந்த பேங்க் அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஆனால் இதோட புக் வேல்யூ அப்புறம் மார்க்கெட் இதையும் நம்ம பார்ப்போம், ஏன்னா அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்காக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் அதனால் அது எப்படி இருக்குன்னு போக போக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த மெட்ரிக்ஸில் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இவங்களோட இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்கெல்லாம் பார்க்கலாம், அது பார்த்துட்டு அப்புறமேல ஒரு அதர் இதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 3.98 இருக்குது, 98 இருக்குது. ஸோ இவங்களுடைய காஸ்ட் இன்கம் பாருங்கள், காஸ்ட் இன்கம் வந்து 38.81 இருக்குது, 81 இருக்குது. அண்டு காசா ரேஷியோ 49.29 இருக்குது. ரைட். இந்த காசா ரேஷியோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம மித்த பேங்க்லாம் பார்க்க முடியும். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஸ்மால் பேங்க்னு வச்சுக்கோங்களேன், கம்பேர் டு சே ஹெச்டிஎஃப்சியோ இல்லை ஸ்டேட் பேங்க்கை கம்பேர் பண்ணலாம். பட் ஆனால் இவங்க எங்கேருந்து வெளியே வந்தாங்க, ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்லேருந்து வெளியே வந்து அப்புறமேலே இது பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால் இவங்க அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அதே சமயத்தில் இவங்க ஆர்ஓஇ அண்ட் ஆர்ஓஏ என்னன்னு பாருங்களேன். ஆர்ஓஏ வந்து 1.79 கிட்ட இருக்கு, அண்ட் ஆர்ஓஇ இஸ் ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி, அது வந்து நியர்லி 26 கிட்ட இருக்கு, 26.01 இருக்கு. எஸ், பாருங்க இது எப்படி இவங்கனால பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நேச்சுரலாக வந்து இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான் மெயினாக, ஏன்னா அதுதான் எல்லாமே டிட்டர்மைனிங் ஃபேக்டர். அண்ட் நெட் ப்ராஃபிட்டோட க்ரோத் வந்து 44% இருக்கிறனால இவங்க வந்து இந்த ஆர்ஓஏயும் ஃபென்டாஸ்டிக்காக பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை கம்பேர் பண்ணிங்கன்னா கூட இந்த 2 மெட்ரிக்லையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்கள பீட் பண்ணுவாங்க. அந்த லெவலுக்கு இவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம. ஆனால் இந்த காஸ்ட் டு இன்கம் பாருங்க, அது வந்து த லோவஸ்ட், ஆல்மோஸ்ட் லைக் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி இவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 38.81. எஸ், இந்த இதுலேயும் எக்ஸலண்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு மெட்ரிக், கிரெடிட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.1 கிட்ட இருக்கு. இது வந்து வெரி ஹை அப்படின்னு தான் சொல்லணும். நாம குறைஞ்சி வந்திருக்கு 1.12 இருந்து 1.1. ரைட். அப்படி இருந்தாலும் இது வந்து குட் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா,
ஒரு பேங்க்ல வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ப்ராப்ளத்தை இவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. கிரெடிட் காஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, தெர் இஸ் எவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் போடுறாங்க, தெர் இஸ் பேட் டெட்டுக்காக எவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் போடுறாங்க கம்பேர்ட் டு தர் அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்கங்கிறத. அதனால முன்னாடியே ஃபோர்ஸி பண்ணி இதெல்லாம் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல ப்ரொவிஷன்ஸ் போடுறாங்க. இது வந்து கம்பெனி இந்த பேங்க்குக்கு பெனிஃபிட்டு தான் அமையும். ஏன் அப்படின்னா, இப்போ ப்ரொவிஷன்ஸ் போடுறாங்க, அது மாதிரி ப்ரொவிஷன்ஸ் போட்டு கூட அவங்க கலெக்ட் பண்ணலாம், அதுலேருந்து சம் ரெக்கவரி இருக்க தான் செய்யும். அப்படி கலெக்ஷன் திருப்பி வந்துச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணிட போகிறாங்க. அதே சமயத்தில் ஹையர் ப்ரொவிஷன்ஸ் போகிறதுனால இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் ஒரு டிப் இருந்தால் கூட ஸ்டில் டேக்ஸ் எலமெண்ட் வந்து இவங்களுக்கு ட்ரெமெண்டஸாக குறையும். அதனால் வந்து இது பெனிஃபிட்டாக தான் போய் அமையும் முடிய இவங்களுக்கு வந்து இது வந்து நெகட்டிவ்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் இதை வந்து அக்லி ஃபேக்டர் தான் நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஏன்னா மித்த பேங்கோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த கிரெடிட் காஸ்ட் ஜாஸ்தி இருக்கிறனால இது அக்லி ஃபேக்டரை நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம். பட் மோரோவர் வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க, இன் அப்சல்யூட் நம்பரில் இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நேர்லி 4041 crores வந்து இவங்க ப்ரொவிஷன்ஸ் போட்டிருக்காங்க இன் அப்சல்யூட் நம்பரில். ஆனால் அது ப்ரீவியஸ் குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 3800 ஆடு தான் இருக்கு. ஸோ அதனால வந்து இதை வந்து அக்லி ஃபேக்டரில் நம்ம போட்டிருக்கோம். பட் ஆனால் கிரெடிட் காஸ்ட் அதை மட்டும் பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணோம் அப்படின்னா இது பெட்டர் ப்ரொவிஷனிங் பண்ணுறது ஆல்வேஸ் குட் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம. ஸோ வித் திஸ் வந்து இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ டெபாசிட் வந்து 2,76,289 கோடி அண்ட் அட்வான்சஸ் 2,17,504 கோடியாக இருக்குது. இந்த இதில் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ வந்து 75ன்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ. இவங்க வந்து ஸ்லைட்டாக எக்ஸீட் பண்ணியிருக்காங்க, 78% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து ஃபியூச்சர் குவார்ட்டர்ஸில் குறைப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நம்ம. ஓகே, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2,294 கோடி, நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 792 கோடி. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.98 இருக்குது. ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டிஃபால்ட்ஸ் 822 கோடி கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 1327 கோடி அண்டு ROA 1.74, ROE 26.01, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 17.26 இருக்குது. கிராஸ் என்பி 1.84 இருக்குது, நெட் என்பி 0.20 இருக்குது. காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ 38.81 இருக்குது. காஸ்ட் டு டெபாசிட் 4.66 இருக்குது. புக் வேல்யூ 28 ரூபா 10 பைசாவாக இருக்குது. அதாவது இப்போ வந்து வெல்கம் டு த ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்களுடைய price to book வந்து is about 1.9 கிட்ட இருக்கு, which is almost reach the peak ன்னு சொல்லணும் நம்ம. இவங்களோட புக் வேல்யூ இஸ் 28.1, ஸோ மார்க்கெட் ரேட் இஸ் அபவுட் 54. அதனால ரீசனபிளி ப்ரைஸ்டு அப்படின்னா இனிமேல் ஃபியூச்சரில் இவங்களுடைய பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இதோட கொடுக்குறப்ப அப்போ தான் நம்ம திருப்பியும் வி கேன் ரீலுக் இன் டு இட். ஆனால் பேங்க்லாம் இந்த நெக்ஸ்ட் 2 quarters வந்து அவ்வளோ நல்லா பண்ண மாட்டாங்க. அண்ட் அதுதான் ப்ரவலாக வந்து எல்லா அனலிஸ்ட்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வேறு குறைய போகுது ஷார்ட்லி, அதோட இம்பேக்ட் நம்ம பார்க்கணும் எப்படி இருக்க போகுதுங்கிறது. அதனால் இப்போதைக்கு பார்த்தோம்னா இது வந்து 1.9 வந்து ரீசனபிளி ப்ரைஸ்டுன்னு தான் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் பேஸ்ட் ஆன் தி ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே, இதோட வீடியோ என்ன பண்ணிக்கிறோம். இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான், சஜஷனோ ஒரு பைசா போகிறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்லபடியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு பார்த்துருவோம், பார்த்துங்க, நல்லபடி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.